ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக டெலிவரியை அந்த ராஜேஸ்வரி மூதேவிற்கு பார்த்தீங்களா, அந்த மூதேவிக்கு ஆர்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காக இவங்க வந்துட்டு காலையிலே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போகிறதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது அந்த ஏற்கனவே ஒரு டைம் அவங்க வேலை செஞ்சாங்க இல்லையா, சமையல் வேலை, அந்த பொம்பளையோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டைரெக்டாக இப்போதைக்கு ராஜேஸ்வரிக்கு அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணல. ஆனாலும் அந்த வீட்டில் ராஜேஸ்வரி இருக்கா, அது தெரியாமல் இவங்க போய் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. அது எப்படின்னா, இவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டாக, ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ஸ்கூலில் விஐபிங்க, அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஆளுங்க அப்படி இருக்கவங்களோட பசங்க தான் படிப்பாங்க, இந்த மாதிரி பிச்சைக்கார நாயங்களோட பசங்களாம் இங்கே படிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராகவும் தெனா மட்டும் பேசிட்டு வந்திருந்தாங்க இந்த ராஜேஸ்வரி. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிஇஓவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட உங்களுக்கு ஸ்நேகம் வச்சுனுங்கிறா இந்த ராஜேஸ்வரி. அது மூலியமாக இப்போ அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு போயிருக்கா. இது தாங்க அவளுக்கு வேலையை, சோத்துக்காக யாரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக பிடிச்சிருக்கா பாருங்களேன். இதே வேலையை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போனால் கூட நல்லா வயிற்று ரொப்பின்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் வீட்டில் சோறும் காலியாகாது, சோறும் செய்ய வேலை இல்லை, வேலைக்காரங்களுக்கும் லீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவளுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணம் எதுவுமே இல்லை. சோத்துக்காக மானம் வெக்கத்தையும் விட்டு எங்கனாலும் கிளம்பிடுறா. இப்படிப்பட்ட ராஜேஸ்வரியை எல்லாருமே ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, அவள் எங்கேயாச்சும் போயின்னு போகிறா, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவள் சும்மா இருக்காளா, அதுவும் இல்லை. இவங்க வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ண போகிறாங்க. அங்கே போன உடனே அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. ஏய், நீ மல்லி தானே, நீ எதுக்காக இங்கே வந்த? ஓஹோ, இப்போ இந்த வேலை பார்க்குறியா அப்படின்னு. என்னது மல்லியா அப்படின்னு அப்படியே ஷாக் ஆன மாதிரி ரெண்டு கிணத்து தவளைங்க எட்டி பார்க்குதுங்க. வேற யாரு, அந்த ரெண்டு பூதங்க தான் அந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் ரெண்டு பேரும் எட்டி பார்க்குறாங்க. மல்லின்னு ஒன்னே, ஓஹோ நீயா, நீ தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறியா, சந்தோஷம் சந்தோஷம். நீங்கள் ஓவராக வாய்ஸ் அவுட் அழைச்சிட்டு போனீங்கல்ல, அதில் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் எங்கேயாச்சும் ரோடோட பிச்சு தான் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கிற, அதுவும் சோறு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறது தான், அதுக்காக நீ ரொம்ப பெரிய ஆளெல்லாம் கிடையாது, இந்த இதுலேயே இருந்துருங்க, இதுக்கு மேலே ஓவராக சீனை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக காரை விட்டு போகிறதுக்காக வந்த நம்ம விஜய்கிட்ட இன்னும் வாய்ஸ் அவுட் அழைச்சிங்கிறாங்க. ஆனால் சும்மா இருப்பாரா நம்ம விஜய், அப்படியே லெஃப்ட் ரைட்டு 3 பேரையும் நிற்க வச்சு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்குறாரு. அதனால 3 பேரும் தலையை குடிச்சு நின்றுக்கிறாளுங்க. வேற என்ன பண்ணுறது, நமக்கு விஜய் கேட்குற கேள்வி அந்த மாதிரி. ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவள் சுயமாக தான் பொழைக்கிறா, அதை விட்டுட்டு உங்களை மாதிரி அடுத்தவங்க சொத்து ஆட்டியை போட்டாலாம் பொழைக்கல, இதுக்கு மேலே பேசுனீங்க வாயம் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை பயங்கரமாக புத்தி போகுது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.